அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவை ஹெய்டி போன்ற ஒரு வறிய நாடாக வைத்திருப்பதில் அது ஆனந்தம் காணுது. ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் 2 பாரிய விற்பனைகளை செய்திருந்தார். அது 10-15 கடந்து சென்று விட்டது. ஒன்று நெக்சன் என்கின்ற எண்ணெய் நிறுவனமும் பாரிய நிலமும் சீனாவிற்கு விற்கப்பட்டது. அதே போல கனேடிய கோதுமை கட்டுப்பாட்டு சபை, கனேடியன் வீட் கண்ட்ரோல் போர்ட், அதன் பெரும் பகுதி 50% பங்கை அமெரிக்க கம்பெனி ஒன்று வாங்கியது $250 மில்லியன். இன்று எங்களுடைய பானின் விலையோ அல்லது மாவின் விலையோ இதையும் தீர்மானிக்கின்ற சக்தியாக அமெரிக்கா நிறுவனம் தான் இருக்கின்றது. அது மக்களுக்கு தெரியாது. வங்கி சந்தைகளில் வேண்டுமென்ற சரிவுகளை ஏற்படுத்தி தாங்களே பங்குகளை வாங்குகின்ற நிலையில் டொனால்டு ட்ரம்ப் பவுண்டேஷன் அல்லது அவரது குடும்பம், உங்களுக்கு தெரியும், அவருடைய குடும்பம் இந்த முதலீடுகளில் தான் தங்கி இருக்கின்றது. ட்ரில்லியனர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் இவ்வாறான கபட நாடகங்களை ஆடலாம். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் மீதான குற்றச்சாட்டு அல்லது அவரை நிறுத்துவதற்கான முயற்சி என்பதை இந்த டொனால்டு ட்ரம்ப் அரசு எடுத்ததற்கான காரணம் வட்டி வீதத்தை குறைக்க கூறியதுதான். இவ்வாறான இலகுத்தன்மையை அவர்கள் கொண்டு வரும் பொழுது அவர்கள் இந்த பண முதலீடுகளை கூடுதலாக எதிர்பார்க்கின்றார்கள். அதற்காக உண்மையிலேயே அமெரிக்க டாலர் என்பது ஸ்திரத்தன்மையில் இருந்தால் அவ்வாறான நிலை ஏற்படாது. எனவே அதனுடைய பெறுமதியை பசுமையாக குறைப்பதற்கான முயற்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் கனேடிய பொருளாதாரம் தொடர்பாக மேலும் பல்வேறு தகவல்களை வழங்க இருக்கின்றோம். அமெரிக்கா தொடர்ந்து கனடாவை கையகப்படுத்துகின்ற முயற்சியில் பல கோணங்களில் முயற்சி செய்து வருவதான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதற்கு இணங்க அமெரிக்காவினுடைய நகர்வுகளும் இருக்கின்றன. இந்த சூழலில் இப்பொழுது கனேடிய டாலரின் வீழ்ச்சி என்பது அமெரிக்கா சாதகமாக அதனை பயன்படுத்த முயல்கின்றதா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகின்ற பொழுதிலும், மறுபக்கத்தில் அமெரிக்கா திட்டமிட்டே தன்னுடைய டாலரினுடைய பெறுமதியை குறைத்து காட்ட முயல்கின்றதா என்ற கேள்விகளும் அமெரிக்க தரப்பில் முன்வைக்கப்படுகின்றன. இந்த 2 விடயங்களும் பாரதூரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக கனேடியர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு தங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக கனேடிய பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பவை நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களை இப்பொழுது இந்த டாலரினுடைய வலு இழப்பு தன்மையை பயன்படுத்தி அமெரிக்கா தன்னகத்தை கையகப்படுத்த முயல்கின்றதா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஏனென்றால் பல நிறுவனங்கள் இப்பொழுது அமெரிக்க நிறுவனங்களினால் வாங்கப்பட்டிருக்கின்ற வரலாறு இருக்கின்றது. குறிப்பாக மிக முக்கியமாக கனடாவில் ஆளுமை திறன்மிக்க நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை கூடிய பங்குகளை தங்கள் பங்குகளின் மூலமாக வாங்கி அதனை தங்கள் மூலமாக கையகப்படுத்துகின்ற நடவடிக்கை என்பது எதிர்காலத்தில் கனடாவை வலுவிழக்க செய்யக்கூடிய மற்றொரு தந்திரோபாயமாகவும் பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் முதல்வர்களை சந்தித்து இந்த பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது, மாகாணங்களுடைய ஒற்றுமை என்பது இந்த விடயத்தில் எவ்வாறு செயற்படுத்தப்பட போகின்றது போன்ற பல விடயங்களை மீண்டும் ஆராய இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் வட்டி வீத அறிவிப்பும் வெளியாக இருக்கின்ற நிலையில் இந்த விடயங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. இது குறித்த விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், 2 பட்ட கோணங்களில் இந்த விடயம் அணுகப்படுகிறது. அமெரிக்க தரப்பில் அமெரிக்கா வேண்டுமென்றே தன்னுடைய நாணயத்தினுடைய மதிப்பை இழக்கச் செய்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம், கனடாவினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது கனடிய நிறுவனங்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்க நிறுவனங்கள் அவற்றை கொள்வனவு செய்கின்ற நிலை என்பது அதிகரிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் இதனை ஒரு உதாரணத்துடன் கொண்டு செல்லலாம். அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநர் மீதான குற்றச்சாட்டு அல்லது அவரை நிறுத்துவதற்கான முயற்சி என்பதை இந்த டொனால்டு ட்ரம்ப் அரசு எடுத்ததற்கான காரணம் வட்டி வீதத்தை குறைக்க கூறியதுதான்.
இவ்வாறான இலகுத்தன்மையை அவர்கள் கொண்டு வரும் பொழுது அவர்கள் இந்த பண முதலீடுகளை கூடுதலாக எதிர்பார்க்கின்றார்கள். அதற்காக உண்மையிலேயே அமெரிக்க டாலர் என்பது ஸ்திரத்தன்மையில் இருந்தால் அவ்வாறான நிலை ஏற்படாது. எனவே அதனுடைய பெறுமதியை குறைப்பதற்காக பசுமையாக குறைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள். இது நிச்சயமாக உலக அரங்கில் தெரியப்பட்ட விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு பார்க்கலாம். இப்பொழுது தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்பதை நாடுகள் வாங்காமல் தங்கத்தை வாங்கி தங்களுடைய இருப்பில் வைப்பதுதான் அதற்குரிய காரணமாக இருக்கின்றது. அதே போன்றதொரு நிலையில் அவர்கள் செல்வதற்கான காரணம் என்றால் அந்த நம்பிக்கை ஈனம் என்பது தாராளமாக உலக அளவில் ஏற்பட்டுவிட்டது. எவ்வாறான நடைமுறைகள் ஏற்படும் என்று அதைவிட இரண்டாம் மூன்றாம் நிலையில் இருக்கின்ற பணங்களான இப்ப யூரோஸ் மற்றும் சைனாவின் ஜென் போன்றவை எல்லாம் அதிக அளவிலான வர்த்தகத்திற்கு தற்பொழுது பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய இந்த பண ஸ்திரத்தை அல்லது தங்களுடைய இந்த 38.5 டிரில்லியன் இந்த கடன் பளுவை மாற்றுவதற்கான சுமையாக மேற்கொண்ட முயற்சிகளில் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். இந்த நிலை என்பது கனடாவில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றால் அது மாற்றங்களை ஏற்படுத்தும் எவ்வாறென்றால் இவர்கள் ஒரு அறிவிப்பை விடுகின்ற பொழுது இவ்வாறு கூறுங்கள், பிப்ரவரி 1 வரி என்பது அதிகரிக்கப் போகின்றது என்றால் அந்த பிப்ரவரி 1 ஒரு வார இறுதியில் வருகின்ற பொழுது அந்த சந்தைகள் பிப்ரவரி 2 திறக்கின்ற பொழுது அங்கே ஒரு பாரிய வீழ்ச்சி சில பெரும் நிறுவனங்களில் ஏற்படும். அந்த நிறுவனங்களை அவர்கள் இலகுவாக கொள்வனவு செய்யக்கூடிய நிலை இருக்கின்றது. காரணம் அதற்கு அந்த பங்கு சந்தையில் ஏனென்றால் அவர்களுடைய பணமாற்று வீதத்தில் இப்பொழுது 1.36% இருக்கின்றபடியால் அவர்கள் முதலிடுகின்ற தொகை என்பது அதிகமான தொகையாக இருக்கும். கனேடிய விலையில் விலை குறைகின்ற பொழுது அவர்களால் வாங்கப்படுகின்ற பங்குகள் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும் என்றால் அவர்களுடைய பணமாற்று என்பது அதிகமான வகையில் இருக்கிறது. இப்பொழுது ஒரு 75 ரூபாய் பங்கு 50 ரூபாய்க்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு $1 3 பங்கை வாங்கக்கூடிய அளவிற்கான அன்னளவாக 3 பங்கை வாங்கக்கூடிய அளவு திறமை இருக்கு. ஆனால் கனேடியர் ஒருவருக்கு அவ்வாறான நிலைமை என்பது இந்த நாணய மாற்று வீதத்தால் வராது. இது இருந்த பொழுதிலும் இவ்வாறான பாரிய வெளிநாட்டு முதலீடுகளை பங்கு சந்தைகளில் மேற்கொள்வதை கடந்த ஆண்டில் இருந்து மத்திய அரசு கண்காணித்து வருகின்றது. ஆனால் கட்டுப்படுத்த முடியுமா என்றால் அதற்குரிய சாத்திய கூறுகள் என்பன எவ்வளவு என்பது தெரியாது. அதை இவ்வாறு கூறலாம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவை ஹெய்டி போன்ற ஒரு வறிய நாடாக வைத்திருப்பதில் அது ஆனந்தம் காணும். அதில் பிரச்சனை இல்லை. என்று சொன்னால் அவ்வாறான கம்பெனிகளை வாங்கி இப்பொழுது ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் 2 பாரிய விற்பனைகளை செய்திருந்தார். அது 10-15 கடந்து சென்று விட்டது. ஒன்று நெக்சன் என்கின்ற எண்ணெய் நிறுவனமும் பாரிய நிலமும் சீனாவிற்கு விற்கப்பட்டது 15 பில்லியன்களுக்கு. அதே போல கனேடிய கோதுமை கட்டுப்பாட்டு சபை, கனேடியன் வீட் கண்ட்ரோல் போர்ட், அதன் பெரும் பகுதி 50.1% பங்கை அமெரிக்க கம்பெனி ஒன்று வாங்கியது $250 மில்லியன். இன்று எங்களுடைய பானின் விலையோ அல்லது மாவின் விலையோ இதையும் தீர்மானிக்கின்ற சக்தியாக அமெரிக்கா நிறுவனம் தான் இருக்கின்றது. அது மக்களுக்கு தெரியாது. அதே போன்று அவர்கள் இந்த லம்பர் அல்லது கட்டிட கனிம பொருட்கள் போன்றவற்றின் அல்லது வியாபார நிறுவனங்களை கூட வாங்கக்கூடிய இப்பொழுது அநேகமாக இப்ப டிம்போர்டன் மற்றது லோப்லாஸ் பல நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்க கம்பெனிகள், சோஃபீஸ் அவ்வாறான நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்க கம்பெனிகளாக இருக்கின்றன. அதே போல இப்ப இந்த நாங்கள் எரிபொருள் நிரப்புகின்ற கம்பெனிகளில் பல கம்பெனிகள் கூட அவ்வாறான கம்பெனிகளாக இருக்கின்றன. அதை விட அமெரிக்காவின் வங்கிகள் என்பன டொரண்டோ, வான்கூவர் மற்றும் நினைக்கிறேன் மொன்றியல் ஆகிய இடங்களில் ஒரு பாரிய வலைப்பின்னலை வைத்திருக்கின்றன. அவர்களுடைய கிளைகள் இங்கு தாராளமாக இருக்கின்றன. அவை $113 அல்லது $115 பில்லியன் அசெட் மேனேஜ்மெண்ட் அல்லது சொத்துக்களை வைத்திருப்பவையாக இருக்கின்றன. அவையெல்லாம் உண்மையிலேயே இந்த விவகாரங்களில் தாராளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டு செல்லாமல் கனடிய பொருளாதாரம் மீண்டு செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களால் முடியாது. இப்போ இந்த 100% வரி விதிப்பு என்பதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் இல்லை என்கின்ற அளவிற்கு காணியவர்களின் பதியில் அமைந்து விட்டது. அதற்கான காரணம் என்றால் அதற்கு முன்னர் நாங்கள் இருந்த ஒப்பந்தத்தை தான் சீனாவுடன் புதுப்பித்தோம். நாங்கள் சுதந்திர வழியை
ஒப்பந்தத்திற்கு போகவில்லை என்று. ஆமா. எனவே அவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த பங்கு சந்தைகளில் வேண்டுமென்றே சரிவுகளை ஏற்படுத்தி தாங்களே பங்குகளை வாங்குகின்ற நிலையில் டொனால்டு ட்ரம்ப் ஃபவுண்டேஷன் அல்லது அவரது குடும்பம், உங்களுக்கு தெரியும் அவருடைய குடும்பம் இந்த முதலீடுகளில் தான் தங்கி இருக்கின்றது. அவர் சில வேளைகளில் தனது குடும்பத்தை பில்லியனராக முதல் மாற்ற விரும்பி இருந்திருப்பார். அவர்கள் ஏற்கனவே அவ்வாறாக இருக்கிறார். அதை ட்ரில்லியனர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் இவ்வாறான கபட நாடகங்களை ஆடலாம். சரி, நாளுக்கு நாள் இவ்வாறான செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இது கனடிய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற உத்வேகத்தை கனடியர்களுக்கு ஏற்படுத்தி வருவதோடு கனடிய அரசியல் மட்டத்திலும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய கோரிக்கை என்பது தொடர்ந்து நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒன்றாகத்தான் மாறியிருக்கின்றது. அரசியல்வாதிகளுடைய மனநிலையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. நாளைய தினம் முதல்வர்களை சந்தித்து கனடிய பிரதமர் உரையாட இருக்கின்றார். இதில் பல முதல்வர்கள் இப்பொழுதே தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில், அதாவது சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டு அமெரிக்காவோடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் நிலைக்கு மத்தியில் இடம்பெறுவது என்பது எந்தளவு முக்கியமானது? இதில் என்னென்ன விடயங்கள் முக்கியமாக ஆராயப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக ஏற்கனவே மாகாணங்களுக்கு இடையே இருந்த தடை என்பது எடுக்கப்பட்டு விட்டது. அந்த தடை எடுத்தலின் பின்னலாக இப்பொழுது இந்த சீன ஒப்பந்தத்தை 3 மாகாண தலைவர்கள் வரவேற்றிருந்தார்கள். டக்ஃபோர்ட் அவர்கள் அது குறித்த மாறுதலான கருத்தை கொண்டிருந்த பொழுதும் நட்பு ரீதியாக அது குறித்த இணக்கப்பாட்டிற்கு இந்த வாரம் முதல் நாட்களில் அவர்கள் வந்துவிட்டார்கள். மாகாணி அவர்கள் தொடர்ந்து வந்து அவருடன் ஒரு மதிய உணவை உண்டு அவர்கள் இருவருமே இந்த நட்புடன் சென்று. எனவே அது ஒரு உருக்கிரும்பை போல இன்னும் உறுதியாக பலப்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்கே இருக்கின்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது கனேடிய உற்பத்தி பொருட்கள் என்பனவும் கொள்வனவு செய்வதில் ப்ராடக்ட் இன் கனடா என்கின்ற பொழுது அந்த பொருள் ஒட்டுமொத்தமாகவே கனடாவில் செய்யப்பட்டதாக, தயாரிக்கப்பட்டதாக அல்லது கனடாவின் உற்பத்தியாக இருக்கும். மேட் இன் கனடா என்று இருந்தால் அந்த பொருளின் உதிரி பாகங்களோ அல்லது அந்த பொருளின் அந்த அடிப்படை தயாரிப்பு பொருட்களோ வேறு நாடுகளில் இருந்து வந்து இங்கே பொதி செய்யப்பட்டவையாக கூட இருக்கலாம். இப்பொழுது ஒரு தானியத்தை, கடலையாக இருக்கலாம் அல்லது பயராக இருக்கலாம், அதை இலங்கை இந்தியாவில் இருந்து எடுத்து இங்கே பேக் பண்ணா இங்கே மேட் இன் கனடா என்று போடலாம். ஆனால் ப்ராடக்ட் இன் கனடா என்பது கனடாவில் தயாரிக்கப்பட்டது. அது போன்ற உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கும் உள்ளூர் சந்தைகளை பெருப்பிப்பதற்கும் இப்பொழுது சந்தையில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு இருக்கும். அந்த தாக்கத்தை எவ்வாறு ஈடு செய்வது என்பது, குறிப்பாக இந்த லாப்ஸ்டர் மற்றது மீன் மற்றும் பல பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொருட்களின் போக்குவரத்து என்பது சில வேளைகளில் குறைந்தவையாக இருக்கலாம். அவைகளை மற்ற மாகாணங்கள் வாங்கக்கூடிய தேவையில்லை. அதற்கான சந்தைகள் திறக்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் அந்த சந்தை திறப்பு என்பது 3 to 6 மாதங்கள் காலம் எடுக்கும். இப்பொழுது சீனா என்பது இந்த மீன் மற்றது லாப்ஸ்டர் போன்றவற்றை கொள்வனவு செய்வதாக இருக்கட்டும் அல்லது வேறு நாடுகளில் இருந்து பழங்களை, இப்பொழுது நாங்கள் கலிபோர்னியா மற்றும் புளோரிடாவில் இருந்துதான் பிரதானமாக இந்த ஆரஞ்சு அல்லது கிரேப்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் வேறு நாடுகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன, வரவில்லை என்றில்லை. அதை பெரிய அளவில் எடுப்பதற்கான அங்கே சந்தையை உருவாக்க வேண்டும், அங்கே உற்பத்திகளை உருவாக்க வேண்டும் போன்ற தேவைகள் அந்த காலகட்ட எழுத்திற்காக இவர்களுடைய ஒற்றுமை என்பதும் இந்த வரியற்ற முறையில் இவர்கள் செய்யக்கூடிய வணிகம் என்பதும் உதவும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதைவிட ஸ்திர தன்மை ஒன்றை பேணுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதுதான் உண்மை. ஆகவே தொடர்ந்து நாளை நடைபெறுகின்ற மாநாடு எவ்வாறு செல்லுகின்றது என்பதனையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல்களை வழங்கிய உங்களுக்கு நன்றி சுரேஷ். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.